Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. நான் பேசுறதெல்லாம் உண்மை. நான் சொல்லப்படுது நீங்கள் எல்லாரும் கேட்கணும். ஏன்னா இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். நான் கடவுளுடைய சாட்சியம், நான் பெரிய கடவுளுக்கு சாட்சியாக இருந்து உங்களுக்கு நான் இந்த ஒரு அதிசயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா என் பெண்ணுக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் கடவுள்கிட்ட நாங்கள் கேட்டுனே இருப்போம். ஆனாலும் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை கடுகளவும் என்னை விட்டு போனது கிடையாது, என் பெண்ணுக்கும் போனது கிடையாது. மிகவும் பொறுமையாக நாங்கள் வெயிட் பண்ணோம். கடவுள் ஒரு நாள் எங்களுக்கு தருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்போவுமே இருந்துச்சு. நாங்கள் மனம் தளர்ந்து போகவே இல்லை. ஆனால் வருஷங்கள் கூடி போகும்போது இயற்கையாக எல்லோருக்கும் வர கஷ்டங்கள் வேதனைகள் வந்தது. ஆனால் கடவுள் மேலே நான் எப்போவுமே கடவுள் மேலே நான் கோச்சிக்கின்றதோ இல்லை, கடவுளை நான் திட்டுந்தோ இல்லை, கடவுளை நான் ஐயோ குடும்பம் கேட்டதோ இல்லை. அம்மா சமாதானமாக நீங்கள் தருவீங்கப்பான்னு நான் காத்துனிருந்தேன். அந்த நேரத்தில் ஸ்கூலில் என் கூட சக கொலீக் அனிட்டான்ற பெண், என்னுடைய சகோதரி, என்னுடைய பெண்ணை போல் அனிட்டா சாதாரணமாக என்கிட்ட ஒரு எக்ஸாஜரேஷன் இல்லாமல், மிஸ் கவலைப்படாதீங்க மிஸ், காவியான்ற ஒரு அக்கா இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க மிஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் காவியாவை பற்றி பெருசாக ஒன்றும் என்கிட்ட பெருமையாக சொல்லவே இல்லை. மிஸ் நீங்கள் அங்கே போங்க மிஸ்ன்னு சொன்னான். அவளுடைய நம்பிக்கையோடு அவள்கிட்ட நான் ஃபோன் நம்பர் வாங்கி காவியாக்கிட்ட நான் பேசினேன். ஆனால் பேசி 1 இயர் நடுவில் நான் காவியாக்கிட்ட எந்த கனெக்ஷனே வச்சுக்கல. ஒரு 2 முறை பேசியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் காவியாக்கிட்ட கனெக்ஷன் வச்சுக்கினேன். அப்போது காவியாக்கிட்ட போயிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது 1 இயர் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க மிஸ், இல்லைனா இந்த 1 இயரில் உங்கள் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கும்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கையோடு போனேன். என்னை ஆசீர்வாதமாக அவங்க வீட்டுக்கு வர வச்சாங்க. காவியா முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் காவியாக்கிட்ட சொன்னேன். அம்மா அனிட்டா தான் உங்கள்கிட்ட அனுப்பி வச்சுருந்தான்னு சொன்னேன். அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம் ஆச்சு. காவியாக்கிட்ட ப்ரேயர் பண்ணி மறு மாதமே என் பிள்ளை கன்சீவ் ஆகிட்டான். அதனால் இந்த ஒரு பெரிய அற்புதத்தை நான் சொல்ல நான் கடமைப்பட்டுக்கிறேன். கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. காவியான ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நான் முழுமையாக நம்புகிறேன். நான் காவியாவுக்கும் கடவுளுக்கும் கொடான கோடி நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் அனிதாவை ஒரு காலமும் மறக்க மாட்டேன். ஏன்னா அனிதா சொல்லி தான் நான் காவியாவை பற்றியே எனக்கு தெரியும். அனிதா குடும்பத்தையும் கடவுள் நிறைய ஆசீர்வதிக்கணும் வேண்டுமென்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இது என் வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம். இதே போல் ஒவ்வொருத்தரும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு மனம் தளராமல் கேட்டுனே இருக்கணும். கண்டிப்பாக கடவுள் தருவார். எல்லோருக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.